ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி சேமியா பாயாசம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேமியா நல்லா பார்த்தீங்கன்னா பாயாசம் நல்லா உதிரி உதிரியாக இருக்க பாருங்கள், குழையாமல். சேமியா பாயத்தை ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம்னா சேமியாவும் பால் இருந்தால் போதும், டக்குன்னு நம்ம இது பாயாசத்தை செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இதுக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேமியா பாயசம் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1 கப்பு வறுத்த சேமியா. பாயச சேமியான்னு கடையில் கேட்டாலே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 100 கிராம் இருக்குது. சர்க்கரை வந்து 1 கப்பு. நம்மளுக்கு வந்து முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ இஷ்டமோ அவ்வளோக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து நார்மலாக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட 2 டீஸ்பூன் நெய். பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் இதில் ஆட் பண்ணிட்டு இதை நம்ம காய்ச்சிக்கலாம். பால் பாருங்கள் பொங்குது. இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த பாலோட பச்சை வாசமெல்லாம் போகும். அதுக்காக தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2-3 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணிவிட்டேன். இந்த பாலோட பச்சை வாசமெல்லாம் இப்போ இல்லை பாருங்கள். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியா இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேமியா இதில் சேர்த்தும் போது கிளறிட்டே இருங்க. சேமியா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா பாலோட சேமியா பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள். இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 லிட்டர் பால் 100 கிராம் சேமியாவுக்கு வந்து 1 கப்பு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்திக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா கிளறிட்டேன். பார்த்திங்கன்னா சர்க்கரை பாருங்கள் நல்லா முழுசாக கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து இது ஒரு 2 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் சுடாந்தமே இது கூட நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வறுபடட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் முந்திரி பருப்பு லேசாக வறுபட்டதுமே இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பருப்பு இதை சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு 2மே வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உப்பி நல்லா வறுபட்டுருக்க பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம எடுத்துட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அடுப்பில் நல்லா குக் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வறுத்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள் நமக்கு சூப்பரான ரொம்ப சிம்பிளான டேஸ்டான சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் எந்த விசேஷனாலும் உடனே இந்த சேமியா பாயசம் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாலும் சேமியா மட்டும் இருந்தால் போதும், டக்குன்னு இந்த ரெசிபி நம்ம செஞ்சிடலாம். தித்திக்கும் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு சேமியா பாயாசம். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.